ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம் இப்போ ஹீரோ லெவலிங் சோலோ எபிசோட் 15 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோடு கடைசியில் நம்ம டியான் அந்த டார்ஃப் அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படி போகும்போது அந்த டார்ஃப் அவன் மேஜிக் பவர் யூஸ் பண்ணி நம்ம டியானை அடித்து பறக்க விட்டுருவான். நம்ம ஹீரோ டியான் கிட்ட டேய் கொஞ்சம் மெதுவாக சண்டை போடுறா, ஏன்டா இவ்வளோ அவசரப்படுற அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அவன் நம்ம ஹீரோ கிட்ட கோவப்பட்டு கத்திருப்பான். அதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்கில் நம்ம டியான் மறுபடியும் நான் அவனை போய் அட்டாக் பண்ணுறேன், நீ கொஞ்சம் நில்லு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அந்த வாய்ட் அட்டாக் எல்லாத்தையுமே வெளியே கொண்டு வந்து ரெடியாக இருப்பான். அதே நேரத்தில் அந்த டார்ஃபு அவனோட ஃபயர் அட்டாக்கை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணும்போது இங்கே டியான் அவன் ஸ்வாடை வச்சு நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அதை கேட்டு சிரிச்சிட்டு இருப்பான். டேய் கரெக்டாக சண்டை போட்டுருவியா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு டியான் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லும்போது அந்த டார்ஃபு டேய் வாடா நீயா நான் பார்த்துக்கலாம்டா சின்ன பயலை அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணும்போது அதை கேட்டு டியான் கடுப்பாகி இந்த வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பிள் ஸ்லாஷை அவன் அடித்து போட்டுட்டு இருப்பான். அந்த ரிப்பிள் ஸ்லாஷை போடும்போது ஃபயர் அட்டாக் வரும். அந்த ஃபயர் அட்டாக்லேருந்து தப்பிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபயர் மேஜிக்லேருந்து தப்பிக்க பார்ப்பான். இருந்தாலும் அவன் உடம்பு ஃபுல்லாக டேமேஜ் ஆயிரும். என்னடா அது டேமேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவனை பார்த்து டேய் இந்த மாதிரி பண்ணிட்டே இருந்தால் வேலைக்கு ஆகாது, ஒழுங்காக சண்டை போடு, ஒவ்வொரு மில்லி செகண்டும் ரொம்ப முக்கியம், ஸ்பீடாக சண்டை போடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்ன உடனே டியான் செம ஸ்பீடாக அட்டாக் பண்ண போவான். 0.5 செகண்ட் அப்படின்னு போக நம்ம ஹீரோ ரொம்ப லேட்டு 0.2 செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போக அதுக்கு நம்ம ஹீரோ ரொம்ப லேட்டு அப்படியே செம ஸ்பீடாக சண்டை போட்டுகிட்டே இருப்பான். சீக்கிரமாக சண்டை போடுறா, நீ ரொம்ப ஸ்லோவாக சண்டை போடுற அப்படின்னு நம்ம ஹீரோ டியானை போட்டு வம்புழுதுகிட்டே இருக்க அதை எல்லாத்தையுமே இவங்க பார்த்துக்கிட்டு எப்படி அவன் 0.1 செகண்ட் ரியாக்ஷன் டைமா இந்த அளவுக்கு பயங்கரமான ஸ்பீடில் எப்படி அவன் சண்டை போடுறான் அப்படின்னு அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே டியான் ரொம்ப டயர்டாகி மூச்சு வாங்கி அப்படி உட்காந்துட்டு இருப்பான். அதை பார்த்து நம்ம ஹீரோ டே இப்போ நீ அடுத்த அட்டாக்கு போகிற, இப்போ மட்டும் நீ கவனமாக போய் சண்டை போடலை, நீ செத்து போயிட்டா அப்புறம் என்ன வந்து குறை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு டியானு டேய் சும்மாறா இவனை எப்படி போட்டு பொழந்தெடுக்கிறான் பாரு, உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு பறந்து போவான் பாருங்க டியானு. அப்படி பறந்து போய் ஒரு ஸ்லாஸாக போடுவான் பாருங்க. அப்படியே போட்டுட்டு அப்படியே டேய் நான் அப்போ கரெக்டாக அட்டாக் பண்ணிட்டேன்னா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம இரவும் பரவாயில்ல உயிர் பழச்சியே அப்படின்னு சொல்லும்போது இங்கே டியான் மறுபடியும் ஒரு ஸ்லாஸை போடுவான். இப்போ நம்ம ஹீரோ இது என்னோட டேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த வாய்ட் அட்டாக் எல்லாத்தையுமே ஒரே நேரத்தில் கொண்டு போய் அந்த டார்ஃப் மேலே அட்டாக் பண்ண அவ்வளோதான் அந்த டார்ஃப் அப்படி செத்து போயிடுது. இதுக்கு முன்னாடி வந்த ஒரு வித்தியாசமான ஒரு மேஜிக்கல் ஐட்டம் இப்போவும் வருது. அதே ஐட்டம் அதை எடுத்துட்டு அவங்க போகலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்கே அந்த மேஜிக்கல் ஐட்டம் அப்படி வைக்கிற மாதிரி 2 இடம் இருக்குது. 2 மேஜிக்கல் ஐட்டமும் அப்படியே கொண்டு போய் அந்த இடத்துல வைப்பாங்க. வச்ச உடனே ஒரு பெரிய கேட்டை அப்படியே திறந்தோடனே அங்கே ரெக்கையெல்லாம் வச்சுட்டு ஒரு பயங்கரமான பாஸ் நிற்பான். அதை பார்த்துட்டு டியானு இவனை கொள்றதுக்கு தான் இங்கே வந்திருக்குமா, இவன் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னு தெரியலையாடா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ டேய் இவன் நான் நினச்சதை விட ரொம்ப பவர்ஃபுல்லு, டக்குன்னு கொண்டால் கொண்டுருவான், நம்ம பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு டியானு என்னது டக்குன்னு கூட்டுருவானா, அப்புறம் எதுக்குடா என்னை கூட்டு வந்து ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டியான் டென்ஷன் ஆகும்போது நம்ம ஹீரோ கவலைப்படாதா என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது இப்போ பாரு அப்படின்னு நம்ம ஹீரோ அவனோட அந்த கோல்டன் அம்பரலா இந்த வெப்பனை எடுத்து ஸ்வாட் சோல் பிளேட் பிரேக்கர் அப்படின்னு இருக்கிற எல்லா பவரையும் ஒன்றா யூஸ் பண்ண அந்த இடத்துல விதவிதமான பவர்லாம் வெளியே வரும். அதை பார்த்து அங்கே இருக்கிற ப்ரொஃபஸர்லாம் இவன் என்ன மேஜிக் யூஸ் பண்ணுறான்னு ஒன்றுமே புரியலையே, வித்தியாசமாக இருக்கேன்னு சொல்லிட்டு குழம்பி போவானுங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ அந்த ஷேடோ சோல்ஜர்ஸ் அப்புறம் அந்த வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே ஒரே நேரத்தில் வெளியே கொண்டு வந்து கையில் பார்த்தா செம பவர்ஃபுல்லான பாம் மாதிரிலாம் வச்சுக்கிட்டு ரெடியாக இருப்பான். அப்படியே அந்த பாம் எலக்ட்ரிஃபையிங் ஃப்ளாஷ் பேங்க் அப்படின்னு அந்த அட்டாக் பண்ண அதே நேரத்தில் ஒரு பெரிய புல்லட்டு பியர்சிங் புல்லட்டுன்னு சொல்லிட்டு 2த்தையுமே ஒரே நேரத்தில் போட்டு ஒரு அட்டாக்கை போடுவான் பாருங்க. அதை அப்படியே கையில் தடுத்து நிப்பாட்டியும். இது என்னன்னு பார்த்தா இதோட பேர் அசாடா. இது லெவல் 38 எலைட் பாஸ் லெவலு பவர் 22,000 பவர். இந்த பவர் எல்லாத்தையுமே மைனஸ் பண்ணி அட்டாக் பண்ணணும். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா அதுக்கும் டெட் சோல்ஜர்ஸ்லாம் இருக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த சேடா சோல்ஜர்ஸ் மாதிரி அந்த பக்கம் அந்த மான்ஸ்டர் அதோட டெட் சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே அட்டாக் பண்ண விட நம்ம ஹீரோ நீங்கள் போய் அவங்கள பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேடா சோல்ஜர்ஸ் அனுப்பி வைக்க அங்கே சண்டை போயிட்டு இருக்கோம். இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த மான்ஸ்டரை எப்படியாச்சும் அட்டாக் பண்ணி தோக்கடிக்கணும்னு சொல்லிட்டு டேசில் மார்க் அன்லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ட் அட்டாக் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் அட்டாக் போடுவான் பாருங்க. சும்மா படன்னு அடித்து அதோட மைனஸ் பவர் கம்மியாகிட்டே போயிட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு இங்கே டியானு இது பார்க்க தாண்டா செம்ம பில்டப்பாக இருந்துச்சு, ஆனால் இந்த அட்டாக்கு எப்படி ஆகுது அப்படின்னு சொல்லும்போது அது செம்ம கடுப்பாய் நீங்களாம் என்னோட அடிமைங்க வந்து எனக்கு அடிமையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேஜிக் பவர் யூஸ் பண்ண இன்னும் பார்த்தா நிறைய டெட் சோல்ஜர்ஸ் மாதிரி வந்துக்கிட்டே இருப்பாங்க. அதை பார்த்து இங்கே இருக்கிற ப்ரொஃபஸர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வேர்த்து ஊற்றிடும். ஆனால் அவன் இருக்கான் பாருங்க லயோன்றவன், அவன் சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அவ்வளோதான் கதை முடிய போகுதுன்னு பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோ மறுபடியும் வாய்ட் அட்டாக்கை யூஸ் பண்ணி
போட்டு அட்டாக் பண்ணுவான் பாருங்க. இந்த தடவை அடிச்ச அடியில் அவ்வளோதான், அது மூஞ்சி முகர எல்லாம் அப்படி துண்டு துண்டாக உடஞ்சி கீழே விழுது. அது அப்படி சாகும்போது நம்ம ஹீரோவை பார்த்து ஒரு சாதாரண மனுஷன் என்னை கொண்டுட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்புலையே சாகும். அதை பார்த்து இங்கே இருக்கிற அந்த ஸ்கை ப்ளூ அந்த யூனிவர்சிட்டி சேர்ந்தவர், ஏய் இவன் ரொம்ப பயங்கரமான ஆள்றா, இவனுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து அவர் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிறாரு. அதை பார்த்துட்டு அங்கே இருக்கிற லயன்றவன், சார் என்னை மன்னிச்சிருங்க சார், நான் இதுக்கு முன்னாடி அவனை பற்றி தப்பாக சொன்னேன்ல, என்னை எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் முட்டி போட்டு மன்னிப்பு கேட்க, அதை கேட்டு அந்த பிரின்சிபலும், தம்பி வாய்ப்பில்லப்பா, உன்னை பிடிச்சி பாதாள சிறையில் போட போகிறான், போயிரு அந்த பக்கம் சொல்ல, அங்கே இருக்க 2 பேர் யாரா அங்கே இவனை பிடிச்சிட்டு போங்கடான்னு சொல்லும்போது அங்கேருந்து அவனை தரன்னு அந்த 2 பேரும் இழுத்துட்டே போவானுங்க. அவன் பிரின்சிபலை பார்த்து, ஐயா என்னை மன்னிச்சிருக்க ஐயா, என்னை எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே போவான். இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோக்கும் டியானுக்கும் ரிவார்டு கிடைக்குது, ஒரு சின்ன கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி. அதை பார்த்து டியானுக்கு செம்ம ஹாப்பி. ஓப்பன் பண்ணி பார்க்கலாமாடா அப்படின்னு நம்ம ஹீரோவும் அந்த பாக்ஸ் அப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஷோல்டருக்கான ஒரு ஆர்மர் மாதிரி கிடச்சிருக்கு. அந்த ஆர்மரோட பவர் என்னென்னா, ஒட்டுமொத்த எனிமி எல்லாத்தையுமே ஒரே ஒரு வலை மாதிரி போட்டு கட்டி வச்சு அதில் அட்டாக் பண்ணுற மாதிரி ஒரு பவர். அதை நம்ம ஹீரோ அப்படி யோசிச்சு பார்ப்பான், ஓ இந்த மாதிரி ஒரு வலை மாதிரி ஓடி வர எல்லா மான்ஸ்டரையும் கட்டி போட்டு அதுக்குள்ளே வச்சு ஒரே அட்டாக்ல தோக்கடிக்கலாம்ல, இந்த மாதிரி பவர் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இங்கே பார்த்தா டியானுக்கு ஒரு சின்ன லெவலான ஒரு பவர் இதுதான் கிடைக்குது, ஒரு சின்ன எக்யூப்மெண்ட் மாதிரி கிடைக்குது. அதை பார்த்து, டே உனக்கு இது கிடச்சிருக்கு, எனக்கு இதுதான் கிடச்சிருக்கா, சரி பரவாயில்ல விடு, எனக்கும் ஒரு நாள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்படியே அந்த இடத்த விட்டு 2 பேருமே வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்தோடனே அங்கே பார்த்தா மீட்டிங் நடக்குது. மீட்டிங்கில் நாங்கள் உங்களை பற்றி நிறையா பேசணுங்க, நீங்கள் எங்களோட ஸ்கை ப்ளூவோட யூனிவர்சிட்டிக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூனிவர்சிட்டியோட அந்த ப்ரொஃபஸர் பிரின்சிபல் இவங்களாம் வந்து நம்ம ஹீரோ கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோ, நான் ஆர்கல் யூனிவர்சிட்டியில் தான் இருக்கேன், நான் அதை விட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அந்த பிரின்சிபலும், சூப்பர் நீங்கள் நல்லா பேசுகிறீங்க, நாங்கள் உங்களுக்கு ஒரு பயங்கரமான டீலிங் தரோம், நீங்கள் அந்த யூனிவர்சிட்டியில் இருக்கலாம், எங்கள் யூனிவர்சிட்டியில் இருக்கலாம், நாங்கள் உங்களுக்கு ஒரு ஆஃபீஸும் தரோம் அப்படின்னு சொல்லும்போது இங்கே நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஆஃபீஸை கொடுப்பாங்க. என்ன ஆஃபீஸு நல்லா இருக்கே சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஆஃபீஸில் போயிருக்கும்போது அங்கேருந்து ஒருத்தன், சார் நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கேன் சார், இருந்தாங்க சார் கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோ, பரவாயில்லையாடா நல்லா இருக்கேன் இந்த கோல்டு அப்படின்னு சொல்லும்போது அந்த ஸ்டூடெண்ட் நம்ம ஹீரோ கிட்ட, எனக்கு ஒரு முக்கியமான ஒரு மவுண்டெயினை போய் சண்டை போட சொல்லியிருக்காங்க, ஆனால் என்னால் தனியாக முடியாதுங்க, நீங்கள் தான் வந்து ஹெல்ப் பண்ணணும் சீக்கிரங்க, நீங்கள் இல்லைனா நான் செத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கெஞ்ச, சரி எனக்கு கிஃப்ட்லாம் கொடுத்துருக்கேன், நான் உனக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே அவனுக்கு ஹெல்ப் பண்ண போவார். சரி நம்ம ஹீரோ அப்படி போகிறாரே எப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்லாம் வாயப்பழந்து பார்ப்பானுங்க. அப்படியே அந்த ஸ்டூடெண்ட் கூட நம்ம ஹீரோ அந்த மவுண்டைன் மான்ஸ்டர் கூட சண்டை போட உள்ளே போக அந்த மவுண்டைன் மான்ஸ்டர், டே என்னை அடிக்காதரா அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து கெஞ்சாத குறையாக கெஞ்சிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ அதை போட்டு அடின்னு அடித்து போட்டு தள்ளிடுவார். அதை பார்த்து இந்த ஸ்டூடெண்ட்டும், என்னப்பா அவன் இப்படி இருக்கிறான், இந்த மாதிரி ஒருத்தரை நான் பார்த்ததே இல்லையேன்னு சொல்லிட்டு வாயை புலந்து பார்த்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோ அந்த மான்ஸ்டரை போட்டு தந்ததுக்கப்புறம் அதே மாதிரி ஒரு கிஃப்ட் பாக்ஸும் கிடைக்குது. அந்த கிஃப்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோ ஏதோ ஒரு லெவல் 100 லெவலில் ரீச் பண்ணி கிளியர் பண்ணிடுறான் ஒரு ஹிட் அண்ட் குவெஸ்ட்டை. அது நம்ம ஹீரோக்கு போக போக ஒரு கிஃப்ட் தருன்னு சொல்ல அந்த டஞ்சனை விட்டு 2 பேருமே அப்படி வெளியே வந்து அங்கே இருக்க அந்த ஸ்டூடெண்ட் நம்ம ஹீரோ பார்த்து, ரொம்ப தேங்க்ஸுங்க, நீங்கள் இல்லைன்னா நான் செத்தே போயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கெஞ்சிட்டு இருப்பானுங்க. அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்து எல்லா ஸ்டூடெண்ட்டும் வாயை பொழந்துட்டு ஹீரோ இருக்கிற ஆஃபீஸை தாண்டி போயிட்டு இருப்பானுங்க. நம்ம ஹீரோ, இவனுங்க போக போக பார்த்தா நம்மளை விட மாட்டானுங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லி அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த ஸ்கை ப்ளூ யூனிவர்சிட்டியிலேருந்து அவரோட ஆர்கல் யூனிவர்சிட்டிக்கு வர ஸ்கை ப்ளூ யூனிவர்சிட்டி இருக்கிற ப்ரொஃபஸர், ஆர்கல் யூனிவர்சிட்டி சேர்ந்த அந்த வயசான தாத்தா, இவங்க எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. சரி ஓகே நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எல்லாருமே மீட்டிங் போட்டுட்டு இருக்கும்போது அப்படியே மீட்டிங் முடிச்சுட்டு அந்த ஆளு கிளம்புவான். நம்ம ஹீரோ கிட்ட அந்த ஆர்கல் யூனிவர்சிட்டி தாத்தா, நீ பரவாயில்லையே எந்த லெவலில் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்போ நம்ம ஹீரோ 29வது லெவலில் இருக்கேன்னு சொல்லுவான். ஓ பரவாயில்ல, சூப்பர், உன்னை நம்பிதான்ப்பா இந்த யூனிவர்சிட்டியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பற்றி புகழ்ந்து பேசிகிட்டு இருப்பாப்புல. நம்ம ஆர்கல் யூனிவர்சிட்டி ஒரு பெரிய இடத்துக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்க நம்ம ஹீரோ தண்டர் சிட்டி ஸ்ட்ரீட்டுக்கு இப்போ ஸ்ட்ரைட்டாக போகிறான். அங்கே போய்கிட்டு இருக்கும்போது லிங்க் இருக்கா பாருங்க, நம்ம ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டு, அவன் நம்ம ஹீரோக்கு மெசேஜ் பண்ணுறா, டேய் பொறுக்கி பையா எங்கடா இருக்க, எங்கள் வீட்டில் ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ண சொல்கிறாங்க, அப்படின்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோவும், வாழ்த்துக்கள், எப்படியும் என் நாட்டு ஒருத்தன் சிக்கி அவங்ககிட்ட சீரழிய போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மெசேஜ் பண்ணேன். அதை கேட்ட உடனே கடுப்பாயிருவா, டேய் நான் மட்டும் உன்னை நேரில் பார்த்தா உன்னை விட மாட்டேன்டா, இவன் ஏன் இப்படி என்னை வம்பிழுத்துக்கிட்டே இருக்கிறான், அவனுக்கு என்ன பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டே ஒரு மாதிரி மனசில் யோசிச்சுட்டு இருக்க நம்ம ஹீரோக்கு இங்கே வெக்கமாயிரும், இவன் என்னை விட மாட்டா போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க. அப்படியே அந்த சிட்டிக்குள்ளே இருக்கிற இடத்துக்கு போனால் அங்கே இருக்க ஒருத்தங்க,
உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம், வந்து உட்காருங்க, நீங்கள் எங்கள் கெஸ்ட்டு, இந்தாங்க நிறைய விஷயம் உங்களுக்காக காத்துட்ருக்குன்னு சொல்லிட்டு பெட்டியை திறந்து பார்த்தா அதில் நிறைய எக்யூப்மெண்ட்டு இருக்குது. அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்க, நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு ஓகே இவ்வளோ இது கொடுக்குறீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் இருக்கும், அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, அவுட் சைடில் இருக்கிற தண்டர் சிட்டியில் ஒரு அந்த குதிரையை வளர்க்குற இடத்துல அடியில் ஒரு அண்டர் கிரவுண்டு வேர்ல்டு இருக்குது. அந்த அண்டர் கிரவுண்டு வேர்ல்டுக்கு நம்ம ஹீரோ போனால் அங்கே இருக்கிற எல்லாருமே முகமுடியை போட்டுட்டு இருக்கானுங்க. இங்கே இருக்கிறது டார்க் பிரதர்ஹுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீக்ரெட் சொசைட்டி, ஒரு அசாசின் கும்பலே இருக்குது. அதுதான் நம்ம ஹீரோ தேடி போயிட்டு இருக்கான். அப்படி உள்ளே போனால் எல்லாருமே மாஸ்க்கை போட்டுட்டு இருக்க, அங்கே இருக்கிற ஒருத்தவங்க கிட்ட, ஒரு லேடி கிட்ட நம்ம ஹீரோ, நான் இந்த டார்க் பிரதர்ஹுட்டில் ஜாயின் பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் போட்டேனே, நான் உள்ளே சேரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம அடுத்த எபிசோட பார்க்கலாம். அடுத்த எபிசோடு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.